பார்த்துட்டு ஒரு சனா ஃபவுண்டேஷன் மூலயமா செக்யூரிட்டி அவங்க வந்துட்டு நான் பாதுகாப்புக்கு வேணா கேமரா தரேன் அப்படின்றாங்க. தன்னால் வளர் அவங்களுக்கு அந்த இது கேட்டிருக்குது. அரசாங்கத்துக்கு இது ஏன்? ஏன்னா நான் இது அரசாங்கத்துக்கிட்ட மட்டும்தான் நான் இதை கோரிக்கையாக நான் வைக்கணும்னு தான் நான் மெயின் அங்கே போனேனே. இன்ன வரைக்குமே ஆயிடுச்சு. ஒரு 1 மாதம் இருக்கும். இன்ன வரைக்குமே யாருமே ஏன்னா இது அப்போ இது நடைமுறைப்படுத்த மாட்டாங்களா? என்னை பார்க்க மாட்டாங்களா? என்ன மாதிரி இது பாதிக்கப்பட்டவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு பயமும் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல மேம். ஒரு வழியோட போயிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணா கவர்மெண்ட் கண்டிப்பா நல்லா ரொம்ப உதவியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சலுகை இல்லைன்றா கூட அப்புறம் மெடிக்கலும் இல்லைன்றாங்கன்னா நான் அதுதான் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னு அந்த இது பண்றேன்ட்டு. நான் இப்போ வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இதுக்கு மேல போக முடியுமானா முடியல. நான் என்னதான் பண்ணுவேன்? இவளுக்கு 9 வயசு ஆகுது. ஆனா இதை பார்த்து பொதுமக்கள் சப்போர்ட் பண்றாங்க. இந்த 9 வயசோட முடிஞ்சு போயிடும். அடுத்து வேணுமே. தற்காலிகமான சப்போர்ட் தான் இருக்குன்னு பொதுமக்கள் பண்றாங்க. அது இந்த வயசுல முடிஞ்சிடும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல இவளுக்கு 5 வயசுல நான் பெல்ட் கேட்கும்போது 25,000 ரூபாய். இன்னைக்கு 9 வயசுல பெல்ட் கேட்கும்போது 45,000 ரூபாய். பெல்ட் எப்படி காலுக்கா? ஃபுல்லா அவளை நிக்க வச்சு நடக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா அதை போட்டு விட்டு அவளை பழகணும், இது பண்ணணும். ஏன்னா இது